கொஞ்சம் காஃபி, நிறைய கதைகள். நான் உங்கள் ரேகா. நந்தவனம் இறுதி பாகத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கின்றேன். ரகு அவசர வேலையாக வெளியே சென்று விட்டான். சுமதி வேகமாக சென்று கல்யாண வீடியோவை போட்டு பார்த்தாள். வீடியோவை ஃபார்வர்ட் செய்து திருமாங்கல்யம் கட்டும் இடத்தில் நிறுத்தி போட ஆரம்பித்தாள். அப்பொழுது அவள் பின்புறத்தில் இருந்து சிறு மல்லிகை பூச்சரம் வந்து விழுவதை கவனித்தாள். வேகமாக அந்த வீடியோவின் பின்புறம் யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்று உன்னிப்பாக கவனித்தாள். ஒரு நிழல் இருப்பதை கவனித்தாள். பீதியில் உறைந்தாள். சாதாரணமாக பார்ப்பவர்களுக்கு ஒன்றும் தெரியாது. சுமதி மற்ற அனைவரையும் வரவழைத்து வீடியோவை பார்க்க வைத்தாள். அன்று நடந்ததையும் கூறினாள். அனைவர் முகத்திலும் ஈயாடவில்லை. சிறிது நேரம் அங்கு ஒரே நிசப்தம். ஏன் எல்லோரும் பயப்படுறீங்க? அத ஒரு ஆசிர்வாதமா எடுத்துக்கலாமே. அந்த சக்தி நம்மள துன்புறுத்தலையே என்றார் பாட்டி. இருந்தும் அனைவருக்கும் பயம் இருக்கத்தான் செய்தது. சுமதி அமெரிக்கா செல்லும் நாளும் வந்தது. நந்தவனத்தில் இருந்த அனைவரும் விமான நிலையம் சென்றனர். கண்ணீர் மல்க அன்புடன் சுமதியை வழியனுப்பி வைத்தனர். நித்யாவுக்கும் ராஜேஷுக்கும் துக்கம் தொண்டையை அடைத்தது. அனைவரும் அவர்களை சமாதானப்படுத்தினர். நந்தவனம் திரும்பிய அனைவருக்கும் சுமதி இல்லாமல் வெறுமையாக தெரிந்தது. ஏதோ ஒரு சக்தி அவர்களை தொடர்வது போல் இருந்தது. நாட்கள் ஒருவித பயத்துடனே ஓடின. கந்தன் மிகவும் பயந்திருந்தார். அவர் வற்புறுத்தி ஒரு ஹோமம் செய்தனர். ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்று எல்லோரும் ஆசுவாசமாக தோட்டத்தில் பேசிக் கொண்டிருந்தனர். அவர்களது காம்பவுண்ட் வீட்டின் முன்னால் கார் ஒன்று வந்து நின்றது. அக்காரில் இருந்து நடுத்தர வயது மதிக்கத்தக்க ஆண் பெண் இருவர் இறங்கி வந்தனர். உள்ளே வந்தவர்கள் நேராக தோட்டத்தில் இருந்தவர்களை நோக்கி வந்தனர். வணக்கம், என் பெயர் ரங்கன், இவர் பெயர் மீரா என்றார். அனைவரும் குழப்பத்துடன் அவர்களை பார்த்தனர். நீங்கள் யார்? இங்கு யாரை பார்க்க வந்துள்ளீர்கள் என்றார் கந்தன். இங்க சுமதின்னு யாரும் இருக்காங்களா என்றார் ரங்கன். ஏன் கேட்கிறீங்க? அவ ஏன் பொண்ணுதான் என்று சந்தேகத்துடன் கேட்டார் ராஜேஷ். அவங்கள பார்க்க முடியுமா என்றார் மீரா. பொறுமை இழந்த ராஜேஷ், நீங்க ஏன் அவளை பார்க்கணும் என்று கோபத்துடன் கேட்டார். இல்ல சார், கோபப்படாதீங்க. எதுவும் தப்பான நோக்கத்தோட வரல, நன்றி சொல்ல வந்தோம் என்றார். ஒன்றும் புரியாமல் அனைவரும் விழித்தனர். நாங்க மதுரையில இருந்து வர்றோம். எங்களுக்கு ஒரே மகன். 6 மாசத்துக்கு முன்னாடி உங்க பொண்ணு மதுரைக்கு வந்திருக்காங்க போல என்று கூறினார் ரங்கன். முதல்ல உட்காரலாம் வாங்க என்றார் தாத்தா. அவர்கள் இருவரும் தோட்டத்தில் அனைவரோடும் சேர்ந்து அமர்ந்தனர். ஆமா, கம்பெனி விஷயமா வந்திருந்தா என்றார் நித்யா. இப்ப சொல்லுங்க சார் விஷயத்தை என்றார் தாத்தா. என் பையன் ஓட்டி வந்த பைக் மீது ஒரு லாரி மோதி விபத்து ஏற்பட்டுருச்சு. அதனால அவன் ரோட்ல விழுந்து கிடந்திருக்கான். யாருமே உதவ முன்வரல என்று சொல்லும் போதே தொண்டை அடைத்து கொண்டு அழ ஆரம்பித்து விட்டார் ரங்கன். மீராவும் அழுதார். அம்மா, உங்க பொண்ணு அந்நேரம் அங்க ஆட்டோல போயிட்டு இருந்திருக்காங்க. யாருமே உதவ முன்வராதப்ப உங்க பொண்ணுதான் ஆம்புலன்ஸ்க்கு காத்திருக்காம தான் வந்த ஆட்டோல என் பையனை கூட்டிட்டு பக்கத்துல இருந்த மருத்துவமனையில சேர்த்திருக்காங்க. பின்பு அவன் பணப்பையில இருந்த அடையாள அட்டையில் இருந்த முகவரிய மருத்துவமனையில கொடுத்திருக்காங்க. மருத்துவமனையில இருந்து அழைப்பு வந்தது. நாங்க பதறி போய் மருத்துவமனைக்கு வந்தோம். அவனுக்கு பலத்த காயம் ஏற்பட்டு இருந்தது. எங்களால் உங்க பொண்ணை பந்திக்கவே முடியல. அவங்க எங்களுக்கு முன்பே போய்விட்டார்கள் என்று மருத்துவமனையில் இருந்தவர்கள் கூறினார்கள். இப்ப உங்க பையன் எப்படி இருக்கான் என்றார் ராஜேஷ். உங்க பொண்ணு புண்ணியத்துல நல்லா இருக்கான் என்றார். அனைவரும் ராஜேஷை குறும்பாக பார்த்தனர். அனைவருக்கும் தெரியும் ராஜேஷ் என்ன நினைத்திருப்பார் என்று. ராஜேஷ் அசடு வழிய பார்த்தார். எங்க வீட்டு முகவரி எப்படி உங்களுக்கு தெரிஞ்சிச்சு என்றார் நித்யா. உங்கள் பெண்ணின் பெயர் மட்டும்தான் மருத்துவமனையில் குறிப்பிட்டிருந்தனர். உங்கள் பெண் வந்த ஆட்டோ டிரைவரை பார்த்து நன்றி சொல்லிவிட்டு அப்படியே உங்க பொண்ண எங்க இருந்து கூட்டி வந்தார் என்று கேட்டறிந்தோம். சுமதியை மருதுரையில் உள்ள ஒரு அலுவலகத்திலிருந்து கூட்டி வந்ததாக கூறினார். அங்கு சென்று உங்கள் பெண்ணின் சென்னை அலுவலக முகவரியை பெற்றோம். சென்னைக்கு வந்து சுமதியின் அலுவலகத்திற்கு சென்று எல்லா விவரமும் பெற்று இங்கே வந்தோம் என்று மூச்சு விடாமல் கூறினார் ரங்கன். ஓ அப்படியா? சுமதிக்கு திருமணம் முடிந்து அமெரிக்கா சென்று விட்டாள் என்றார் நித்யா. எங்கும் அவங்கள பார்க்க முடியாம போச்சே என்று ஏமாத்துடன் கூறினாள் மீரா. நித்யா வேகமாக உள்ளே சென்று சுமதி ரகுவுடன் இருக்கும் புகைப்படத்தை எடுத்து கொண்டு வந்து காட்டினாள். ரங்கனும் மீராவும்
ஆசையுடன் பார்த்துவிட்டு சுமதிக்கு ஆசி வழங்கினர். அவர்கள் இருவரையும் வீட்டுக்குள் அழைத்துச் சென்று உண்ண உணவு கொடுத்து உபசரித்து அனுப்பி வைத்தனர். சுமதிக்கு எங்கள் நன்றியை சொல்லிவிடுங்கள் என்றனர். மீரா, நாம சுதாக்கு வாங்கிட்டு வந்த அன்பளிப்பை கொடுக்க மறந்துட்டோம் பாரு. அட ஆமாங்க. மீரா, நீ ஒரு நிமிஷம் காருக்குள்ளேயே இரு. நான் போய் சுமதிக்கு நாம வாங்கிட்டு வந்த அன்பளிப்பை கொடுத்துட்டு வந்துடுறேன் என்றார் ரங்கன். நானும் வர்றேங்க என்றார் மீரா. வேண்டாம்மா, நேரம் ஆகிடும் என்றார். சரிங்க, சீக்கிரமா கொடுத்துட்டு வாங்க என்றார் மீரா. ரங்கன் அன்பளிப்பை நித்யா மற்றும் ராஜேஷிடம் கொடுத்தார். முதலில் இருவரும் வேண்டாம் என்று தடுத்தனர். ரங்கன் வம்படியாக அவர்களை வாங்க வைத்தார். ரொம்ப நன்றி என்று இருவரும் கூறினர். நாங்க தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும் என்று இருகை கூப்பி சொன்னார் ரங்கன். சார், அடுத்த முறை வரும்போது பையனையும் அழைச்சிட்டு வரணும் என்றனர் நந்தவனத்தில் இருந்த அனைவரும். அது முடியாதுங்க என்றார் ரங்கன். ஏங்க, வெளியூர்ல இருக்காரா, இல்ல கூட்டி வர முடியாத நிலையில இருக்காரா என்றார் கந்தன். அவன் இப்பொழுது உயிருடனேயே இல்லை என்றார் ரங்கன் கண்ணீர் மல்க. அனைவர் முகத்திலும் ஈயாடவில்லை. ஆனா நீங்க அப்ப வேற மாதிரி சொன்னீங்களே என்றார் தாத்தா. ஆமாங்க, என் மகன் சரியாயி வீட்டிற்கு அழைத்து வந்தோம். சிறிது நாட்களில் திடீரென்று உடல் சுகவீனம் அடைந்தான். எவ்வளவோ முயன்றும் அவனை காப்பாற்ற முடியவில்லை. என் மனைவியால் இதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவளை பொறுத்தவரை அவன் உயிருடன் தான் இருக்கிறான் என்றார் கண்ணீர் வடிய. சுமதியினால் தான் எங்கள் மகன் சிறிது காலம் எங்களுடன் இருக்க முடிந்தது என்று கூறினார். ரொம்ப சாரி ரங்கன் சார் என்றனர் அனைவரும். உங்கள் மகன் பெயர் என்ன என்று கேட்டனர். கிருஷ்ணன் அவனுடைய பெயர் என்று கூறினார். நந்தவனத்தில் இருந்தவர்கள் அனைவரும் ரங்கனிடம் நாங்கள் இருக்கிறோம் என்று ஆறுதல் கூறி சிறிது காலம் தங்களுடன் இருக்கும்படி கூறி வழி அனுப்பினர். கிருஷ்ணனுக்கு தெரியும் நந்தவனத்தில் இருப்பவர்களை பற்றி. கிருஷ்ணன் தன்னுடைய தந்தை ரங்கன் வருத்தம் தோய்ந்த நடையோடு செல்வதை கண்ணீர் மல்க பார்த்தான். தாயின் நிலையையும் அவனை பாதித்தது. மதுரையை சென்றடைந்ததும் ரங்கன் ராஜேஷிடம் பேசினார். தாங்கள் சிறிது காலம் அங்கே தங்க ஆசைப்படுவதாகவும் கூறினார். நந்தவனத்தில் இருந்த அனைவரும் மகிழ்ச்சியுடன் அவர்களை வரவேற்றனர். பகவான் கிருஷ்ணன் கோகுலத்தை காத்தார். இந்த கிருஷ்ணனோ நந்தவனத்தை காக்கிறான். இது போன்று வேறு சில கதைகளுடன் உங்களை மீண்டும் சந்திக்கின்றேன்.